நம்ம அதிகமாக தவம் செய்ய செய்ய கடவுள் ஒரு சில கொடைகளை நமக்கு தருவார். கிறிஸ்டியன்ஸ் அதை கொடைகள் அப்படின்னு, இந்துக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது, வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். அந்த வரங்களை கடவுள் கொடுப்பாரு. எனக்கு உனக்கு கொடுத்துருக்காருன்னு அவன் கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. ஒன்று என்னன்னா, நான் சொல்றதெல்லாம் நடக்கும் நிஜமாவே. நான் யாரையாவது சபிச்சிட்டேனோ இல்லை நல்லது சொன்னாலும் அவங்களுக்கு நல்லது நடக்கும் நிஜமாவே. கடவுள் அந்த வரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னொன்று, எனக்கு எதிர இருக்கிறவனுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத எப்படி சொல்றது, கணிக்கிற ஒரு இதுவை சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லலாம். அதை கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத விட இப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்ன ஒண்ணு சொல்லதான் முடியாது நம்மளால வாயை திறந்து, இல்லடா உனக்கு நீ எதிர இருக்கிறவனை பார்த்து நீ சீக்கிரமா செத்துடுவ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, என்னை பார்த்து நீ செத்துடுவேன்னு சொல்லிட்டியா அப்படின்னு நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. அதனால நம்ம கொஞ்சம் அமைதியா கடவுள் கொடுத்த கொடையை, கடவுளே நீ என்னைக்கு அந்த கொடை என்கிட்ட இருக்குன்னு நீ வெளிப்படுத்துறியோ அன்னைக்கு வெளியே வரட்டும் அப்படின்னு நம்ம அமைதியா போக வேண்டியதா இருக்கும். அவ்வளவுதான். கடவுள் கொடைகளை கண்டிப்பா தருவாரு நிஜமாவே. நான் கடவுளுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டேன். எனக்கு என்னால என்னன்னா, இப்போ மரம் கீழே விழு அப்படின்னா ஒரு சிலவங்களுக்கு செயின்ஸ்க்கெல்லாம் விழுந்துடும். அந்த அளவுக்கு நான் இன்னும் வளரலை ஆன்மீகத்துல. அந்த அளவுக்கு நான் வளரணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். கடவுள் வரங்களை கொடுப்பாரு, கொடைகளை தருவார். அந்த கொடைகள் நமக்கு ஆனந்தமா இருக்கும். ஏன்னா அது சக்தி. அது ஒரு சக்தி. அந்த சக்தி நமக்கு கிடைக்குதுன்னும் போது அது சக்தி தான் நிஜமாவே. எதிர இருக்கிறவனை பார்த்து நீ உனக்கு இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இல்லை இப்படி நடக்கும் அப்படின்னு கணிக்கிறதே ஒரு சக்தி தான், ஒரு இதுதான். ஜக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாலையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாக்கு சொல்றதுக்கு கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு சக்தின்றதை விட அவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் நிஜமாவே. ஆனா அந்த வாக்கெல்லாம் சொல்ல முடியாது, எதிர நின்று இப்போ சொல்ல ஆகாது. ஏன்னா சொன்னோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை பார்த்து நீ இப்படி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அதனால நம்ம கொஞ்சம் அமைதியாக போக வேண்டியதாக இருக்கும் நிஜமாவே. கடவுள் ஏன் இதை நான் வெளியே சொல்கிறேன்னா, தவம் செய்யுங்க, நாக்கு தூய்மையாக வைங்க, நல்லா வாழுங்க. நல்லா வாழுங்கன்னா பணத்தோட பணக்காரங்களாக வாழுங்கன்னு சொல்லலை. பணக்காரங்களாக வாழ்கிறது வேற, பணக்காரங்களாக இருக்கிறதும். இப்போ பணம் இருக்கிறவங்களுக்கு பணம் ரெண்டு விதமாக பணம் வச்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க இருக்கிறவங்க ஒரு சிலவங்க வெளியே கொடுப்பாங்க, ஒரு சிலவங்க கொடுக்காம நமக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காதீங்கன்ற நிஜமாவே. நல்லா வாழுங்க. நல்லா வாழுங்கன்னா தூய்மையாக வாழுங்க, உள்ளத்தை தூய்மையாக்குங்க. அதை தான் சொல்கிறேன். அந்த உள்ளத்தை தூய்மையாக்க கடவுளோட கொடைகள் நம்ம பக்கத்தில் வரும். கடவுள் நம்ம பக்கத்தில் வருவார். நம்மளால் அதிசயங்களும் அற்புதங்களையும் நம்மளால் செய்ய முடியும். அதை தான் நான் சொல்கிறேன் நிஜமாவே. அதை இல்லை உன்னால் கணிக்க முடியுமா அப்படின்னு. ஆமாம் முடியும், நிஜமாவே முடியும். என்னால் கணிக்க முடியும். கடவுள் எனக்கு அந்த வரத்தை கொடுத்துருக்காரு, நிஜமாவே கொடுத்துருக்காரு அந்த வரத்தை. நான் கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன். அந்த வர